அன்பார்ந்த நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு விவசாய முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் வழக்கறிஞர் செல்லராஜாமணி அன்பு வணக்கம். இந்த காணொளி என்பது எதற்காக நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் BS மாதேஸ்வரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் இந்த காணொளி. இந்த காணொளியை முழுவதும் பார்த்துவிட்டு சிந்தித்து முடிவெடுத்து வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது கொங்கு நாடு மக்கள் கட்சி என்பது பெரும்பாலும் அன்றைய தினம் விவசாயிகள் மீதும் கொங்கு சமுதாயத்தின் மீதும் அதிக எண்ணிக்கையில் PCR வழக்கு தொடுக்கப்பட்டதற்காக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக, கொங்கு சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகத்தான் துவங்கப்பட்டது என்று அறிவித்தார்கள். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு நாடு மக்கள் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பலகட்ட போராட்டங்கள், ஒருவரை ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் தாக்கிக் கொண்டு அறிக்கைவிட்டார்கள் என்பது நாடறிந்த உண்மை. அப்பொழுதுதான் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் கொங்கு சமுதாய மக்களை தாக்கி ஒரு கடுமையான வார்த்தைகளை பிரயோகித்து பிரச்சாரம் செய்தார்கள், சமூக வலைதளங்களில் பதிவிட்டார்கள். அதற்கு பதிலாக கொங்கு சமுதாயத்துக்கு ஆதரவாக இந்த நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு மாற்றப்பட்ட சூரியமூர்த்தி அவர்கள் விடுதலை சிறுத்தைகளை தாக்கி கடுமையான வார்த்தைகளால் அறிக்கை விட்டார் என்பது அனைவரும் தெரியும். இரு கட்சியினரும், விடுதலை சிறுத்தைகளும் கொங்கு நாடு மக்கள் கட்சியும் ஒருவரை ஒருவர் கடுமையான வார்த்தைகளால் தாக்கி பேசியது இரண்டுமே கண்டனத்துக்குரியது. ஆனால் சூரியமூர்த்தி அவர்கள் அன்றைய தினம் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய தேசிய கட்சிக்கு ஆதரவாகத்தான் அந்த செயலில் ஈடுபட்டார். அது தவறு என்று இருந்தால் அன்றைய தினமே அவரை நீங்க நீக்கியிருக்கலாம். அதை செய்யவில்லை. தற்போது அவரை வேட்பாளராக நிறுத்தி அறிவித்துவிட்டு எதற்காக மாற்ற வேண்டிய அவசியம்? நாங்க வேற இயக்கத்தை சேர்ந்திருக்கலாம், மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கலாம். ஒரு கட்சிக்கு தலைமை ஏற்பவர் வேட்பாளர்களை பற்றி விமர்சிப்பதற்கு இன்னொரு உரிமை உண்டு. நாகரிகமான முறையில் தான் விமர்சிக்கிறோம். நீங்கள் சுயமாக செயல்பட்டிருந்தால், இன்னும் சொல்ல போனா கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு மிகப்பெரிய அர்ப்பணிப்பு பணியை தந்துள்ளார் சூரியமூர்த்தி. கடுமையான உழைப்பாளி. அந்த கட்சியினுடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் பெரிதும் பாடுபட்டுள்ளார். அவர் அந்த கட்சிக்குள்ளேயே தனக்கென்று ஒரு அதிக எண்ணிக்கையிலான தொண்டர்களுடைய அபிமான அன்பை பெற்று செயல்பட்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். அப்படி இருக்கையில் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்த அழுத்தத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இந்தியா கூட்டணி தமிழகத்தில் தலைமையேற்கும் மதிப்பிற்குரிய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த வேட்பாளரை மாற்ற வேண்டும் என்று சொன்னதால் மாற்றிவிட்டு மாதேஸ்வரனை அறிவித்து விட்டீர்கள். ஆனால் அன்றைய தினம் யாரை தாக்கி அறிக்கை கொடுத்தாரோ சூரியமூர்த்தி, அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்சி இன்றைய தினம் நீங்கள் அங்க வகிக்கும் கூட்டணி ஸ்டாலின் தலைமையான கூட்டணியில் தானே இருக்கிறது. வேட்பாளரை மாற்றலாம். இது எப்படின்னா, மாப்பிள்ள அவர் தான், சட்டம் வேற. அதே கூட்டணியை எப்படி தொடர்வீர்கள்? உங்களுக்கும் அவர்களுக்கும் என்ன கொள்கை ஒற்றுமை? கிடையவே கிடையாது. நாளை இந்த ஒரு சமுதாயத்துக்கும் அந்த ஒரு சமுதாயத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் கூட உங்கள் கூட்டணி கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருமாவளவன் சொல்வதைத்தான் கேட்பார், நீங்கள் சொல்வதை கேட்க மாட்டார். ஒரு வகையில் பாராட்டுகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிட்டாலும் தன்னுடைய ஒரிஜினாலிட்டியை, சுயமரியாதை இழக்காமல் தேர்தலில் கூட்டு வைப்போம். ஆனால் எங்களுடைய கொள்கையில் ஒருபோதும் சமரசம் இல்லை.
எனவே உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மாட்டோம், தனிச்சின்னம் பானை சின்னத்தில் தான் போட்டியிடுவோம். அவர் தலைவர். நீங்க கடந்த நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஈஸ்வரன் அவர்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர், தனக்கு ஒரு சீட்டு கிடைத்தால் போதும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நீங்க விவசாயம் சார்ந்த இந்த கொங்குநாடு மக்கள் கட்சினா ஒரு கலப்பை ஏறும், ஒரு கலப்பை சின்னத்திலுங்க, காலமாட்டு சின்னத்திலுங்க, மண்வெட்டி சின்னத்திலுங்க, கடப்பாறு சின்னத்திலுங்க. ஆனா உதயசூரியன் சின்னத்தில் எப்பொழுது நீங்க நின்றீர்களோ சுயநலம் கட்சி அன்றே விற்றீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கட்சியை சுத்த கரை பண்ணி கொடுத்துட்டீங்க. ஒரு கட்சியில் உறுப்பினராக போய் சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் தான். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் தொடர்புக்கு உங்களுக்கு தார்மீக உரிமைகள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி இருக்கப்ப நீங்க எப்படி ஒப்பந்தம் போட முடியும் போய் இன்னொரு கட்சின்னு? நீங்களே இப்ப பொதுச் செயலாளர் இல்ல, ரைட்? அது இருக்கட்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர், மாநிலங்களவை உறுப்பினர், மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்புச்சவர் ராஜேஷ்குமார் அவர்கள் நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயங்களை அழிக்கின்ற வகையில் 30 விலை விவசாய நிலங்களை 400 ஏக்கருக்கு மேல் கைப்பற்றி சிப்காட் தொழிற்சாலை அமைத்தே தீர்வேன் என்று சொல்லி விவசாயிகளை அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறார். கடந்த ஒரு வருடமாக இதை கண்டித்து விளைநிலங்களை அழித்து கைப்பற்றி விவசாயத்தை அழித்து சிப்காட் தொழிற்பேட்டை வர வேண்டாம் என்று விவசாய முன்னேற்ற கழகம் வரை 58 கட்ட போராட்டம் ஈடுபட்டுள்ளது. நீங்கள் ஒரு முறை வந்தீர்கள், வளையப்பட்டி பகுதியில் கருத்து கேட்டார் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்கள். அங்க ஈரோட்டில் சிப்காட் வேண்டாம்னு போராட்டம் நடத்துறார். இங்க சிப்காட் வேணும்னு சொல்லி அந்த நீங்க கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் கட்சி அந்த மாவட்ட செயலாளர் நான் கொண்டு வந்தே தீர்வுங்கிறார். நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்துறீங்க. கருத்து கேட்பு கூட்டமே நடத்த வேண்டியதில்லை. நீங்க சிப்காட்டை எதிர்க்கிறோம்னா இதுக்கு நடுநிலையாளர் தான் கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். நீங்க ஒரு கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அந்த திட்டம் பாதிப்பு ஏற்படுத்தும் தெரியும், விவசாயத்தை அழிக்கும் தெரியும், எது கருத்து கேட்பு கூட்டமே தேவை? நீங்களே அறிக்கை கொடுக்கலாமே, சட்டமன்றத்தில் பேசலாம், வெளிநடப்பு செய்யலாமே. செய்தீர்களா? கண் துடைப்புக்காக வந்து கருத்து கேட்டீர்கள். உங்களுடைய கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய ஏகேபி சின்ராஜ் அவர்கள் விவசாயிகள் எல்லாம் சென்று சிப்காட் வருவதை தடை செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்களே, இல்லத்துக்கு சென்று என்ன சொன்னார்? சிப்காட் வந்தால் நல்லதுதான், வேண்டுமென்றால் நிலங்களுக்கு தொகை அதிகமாக கேட்டு இழப்பீடு வாங்கி தருகிறேன் என்று சொல்லவில்லையா? சிப்காட்டை ஆதரிக்கிறேன் என்று சொல்லவில்லையா? உங்கள் கட்சியை சேர்ந்த மாதேஸ்வரன், இப்பொழுது வேட்பாளர் இருக்கிற மாதேஸ்வரன், உங்கள் இளைஞரணியினுடைய செயலாளர் ரவிச்சந்திரன் இன்று வரை சிப்காட்டை எதிர்த்து போராடுறார். மாதேஸ்வரன் மாவட்ட செயலாளர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டவர் 2 போராட்டங்களில் கலந்து கொண்டார். அதன் பிறகு வரவே இல்லை. எம்பி சின்ராஜ் கூப்பிட்டு அவரை நிறுத்தி ஆப் செய்து விட்டார். சிப்காட்டுக்காக நீங்க போய் போராட வேண்டாம், போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் விலகிட்டாரு. நாமக்கல் தாலுகா லாரி அசோசியேஷன் பதவியேற்பு விழாவில் கொங்குநாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் கலந்து கொண்டார். ஒரு லாரி அசோசியேஷன் நிர்வாகிகள் பதவியேற்பு விழாவில் திமுகவுடைய மாநிலங்களவை உறுப்பினர், நாமக்கல் திமுக மாவட்ட செயலாளர் KL ராஜேஷ்குமார் பேசுறார். நான் சிப்காட்டை கொண்டு வந்தே தீர்வேன், எந்த ஒரு சக்தியும் தடுக்க முடியாதுன்னு சொன்னார்ல. அங்க அவருக்கு அருகில் தான் அமர்ந்திருந்தார் ஈஸ்வரன் அவர்கள். அப்ப நான் சிப்காட் வர ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் நீங்க எதிர்த்து குரல் கொடுத்திருந்தீங்கன்னா உங்க பின்னாடி கொங்கு சமுதாயம் நிற்கும், பொதுமக்கள் நிற்பான். வாய்மூடித்தன கொண்டிருந்தீங்க. நாமக்கல்ல லாரி தொழிலே அழிவுன்னு சொல்லலாம். ஸ்பாட் பெயிண்ட் போடுறாங்க, பொய் வழக்கு போடுறாங்க, டீசல் விலை தேர்தல் வாக்குறுதியில் 4 ரூபாய் லிட்டருக்கு குறைப்போம் என்று சொல்லிவிட்டு உங்கள் கூட்டணிக்கு தலைமை வைக்கும் கட்சி ஸ்டாலின் தலைமையிலான கட்சி அரசு இன்று வரை 1 ரூபாய் கூட குறைக்கவில்லை டீசலுக்கு. அதை எடுத்து போத குரல் கொடுத்திருப்பீரா? சட்டமன்றத்தில் பேசியிருப்பீங்களா? காலாவதியான சுங்கச்சாவடிகள் 22 சுங்கச்சாவடி அகற்றப்படும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு சொன்னாரே, இதுவரை அகற்றுவதற்காக ஏதாவது முயற்சி எடுத்தீர்களா? என்றைக்காவது உங்கள் குரல் ஆளுங்கட்சி எதிர்த்து பேசியுள்ளதா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்ப நாமக்கல் மாவட்டம்
ஒருவந்தூர், கரூர் மாவட்டம் நெரூர் இடையே காவிரி ஆற்றின் குறுக்கே அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 430 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டப்படும் என்று அறிவித்தாரே, இந்த அரசு பொறுப்பேற்றவுடன் பொதுப்பணித்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் இந்த திட்டம் தேவையில்லாத ஒன்று ரத்து செய்தாரே, கண்டித்து சட்டசபை வெளிநடப்பு செய்திருப்பீர்களா? கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருப்பார்களா? பொதுக்கூட்டம் நடத்தி இருப்பீர்களா? விவசாயிக்கு பாடுகிறேன், விவசாய கட்சின்னு கொங்குநாடு மக்கள் கட்சி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. இதற்காக குரல் கொடுத்திருப்பீரா? உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிளீன் ஹேண்ட், நான் லஞ்சமே வாங்க மாட்டேன், மக்களுக்காக உழைக்கிறேன், உழைத்துக் கொண்டே இருக்கிறேன், பல்வேறு திட்டங்களை கொண்டாந்துட்டாரே ஏகேபி சின்ராஜ். அதாவது கடந்த ஆட்சியில் மணல் பார்த்தீங்கன்னா நாங்களாம் மணலாரி சங்க தலைவராக இருக்கனால சொல்றோம், நாங்க அதே தொழில் இருக்கிறோம், ஒட்டுமொத்தமாக போராட முடியாது. அரசின் கவனத்திற்கு சொல்லலாம், அறவழியில் ஒரு போராட்டம் நடத்தலாம். ஊழல கடந்த ஆட்சியில் ஆன்லைன்ல மணல் போட்டாங்க, முறைகேடுகள்லாம் போட்டாங்க, ஒரு சில இடத்துல ஒரு சில தவறு நடந்தது, கண்டிச்சு குரல் கொடுத்தே. இப்பொழுது கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இடி அமலாக்கத்துறை மணல் குவாரிகளை ரைடு பண்ணி 4000 கோடிக்கு மேல் ஊழல் என்று சொன்னார்களே, அனைத்து பத்திரிகையும் செய்தி வந்ததே. ஏன் உங்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி வைத்து நீங்கள் பேட்டி கொடுக்க சொல்லவில்லையா? மணல் குவாரியில் ஊழல் நடைபெறுகிறது, கரு உட்பட அனைத்து குவாரிகளும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சின்ராஜ் அவர்கள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உள்ளார். நீங்க எந்த குவாரியாவது ஆய்வு செஞ்சீங்களா? அத்தனை லாரியும் ஆயிரக்கணக்கான லாரி போலி பர்மிட் போட்டு தானே போச்சு, பர்மிட்டே எல்லாம் போச்சுன்னு பத்திரிகையில் செய்தி வெளியா? சாலை மறியல் பண்ணீங்களா? ஆட்டுக்கு சோதனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். நீங்க குவாரிக்கார கான்ட்ராக்டர் வந்து உங்களை சந்தித்தார், உங்களுக்கு வர வேண்டியது வந்து விட்டது, நீங்க அடைக்கலையா? நெஞ்சத்தட்டு சொல்லுங்க, நேருக்கு நேர் வாதிக்கு தயாரா? ஏன் சோதனை செய்யவில்லை? ஆனா இப்ப நான் விளம்பரமே விரும்ப மாட்டேன் என்கிறார். ஒரு பரமத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல அன்றாட வகுத்து பொழப்புக்கு 4 மூட்டை டிவி ஸ்பிட்ல மணல் கொண்டு போறேன், ஒரு வண்டியில அள்ளிட்டு போறான்ட்டு அவனை போய் அரெஸ்ட் பண்ண சொல்லி தர்ணா பண்றார். ஒரு எம்பி காவல் நிலையத்தில் உட்காந்து தர்ணா பண்ணி பத்திரிகையில் டிவிலையும் போடுறார். இவர் விளம்பர பிரியர் அல்லவா? ஆயிரக்கணக்கான லாரிகள் கனிம வளங்களை கொள்ளையடித்தார்களே, அன்று மறியல் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க சரியான எம்பி செய்தீர்களா? சுத்தமா கிளியர் ஹேண்ட்னு சொல்லிக்கிறீங்க. தயவு செய்து நீங்கள் உங்கள் கட்சியினுடைய பெயருக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்க. இதுவரைக்கும் அப்படி இல்லையே, அதுதான் வேதனைப்படுறோம். மேலும் இப்ப பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு கேட்கிறேன், எம்பி சின்ராஜ் அவர்களுக்கு கேட்கிறோம். ஒரு எம்பி எந்த தொகுதி பிரச்சனை வேணாலும் பேசலாம். திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர், நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, ஒரு கட்சிக்கு பொதுச் செயலாளராக இருக்கீங்க. தமிழகத்திற்கு அனைத்து தொகுதி பற்றி பேசலாம். கன்னியாகுமரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் ஒட்டுமொத்தமாக சூறையாடப்படுகிறது. சீமான் போனாரு, அவர் ஒரு கட்சி நடத்திட்டு தான் இருக்காரு. எத்தனை போராட்டங்கள் நடத்தினார். இந்த கனிம வள கொள்ளை தடுக்கணும், கேரளாவுக்கு போகுது, நமக்கு இனிமேல் ஜல்லி எம்சாண்ட் கிடைக்காதுன்னு போராட்டம் நடத்தினாரே. என்னைக்காவது நீங்க ஒரு போராட்டம் கனிம வள கொள்ளையை கண்டிச்சு போராட்டம் நடத்திருப்பீங்களா? இன்னும் சொல்ல போனா சீமான் சட்டமன்ற உறுப்பினர், நீங்க சட்டமன்ற உறுப்பினர், உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல, கவனத்தை ஈர்க்க சட்டசபையில் பேசுனீங்களா? கேள்வி எழுப்பினீங்களா? கண்டிச்சு வெளிநடப்பு செய்திருப்பீர்களா? ஒரு ஆர்ப்பாட்டம் செய்திருப்பீர்களா? பொதுக்கூட்டம் நடத்தி இருப்பீர்களா? கட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறீர்களே. எனவே இப்ப நாமக்கல் மாவட்டத்தில் சிப்காட்டை கொண்டுட்டு வந்தே தீரும். உங்களுடைய வேட்பாளர் மாதேஸ்வரனை வைத்துக் கொண்டே KR ராஜேஷ்குமார் பிரச்சாரம் செய்கிறார். உங்கள் நிலைப்பாடு என்ன? சிப்காட் வேணுன்றீங்களா வேண்டான்றீங்களா? நீங்களோ மாதேஸ்வரனோ, ஈஸ்வரன் அவர்களோ சின்ராஜ் அவர்களோ மாதேஸ்வரனோ ஓப்பனா செய்தியாளர் சந்திப்பில் பொதுமக்கள் மத்தியில் சொல்ல தயாரா? நாங்கள் சிப்காட்டை ஆதரிக்கிறோம் என்று சொல்றீங்களா, இல்ல வேண்டாம்னு சொல்றீங்களா? எதுக்குன்னா நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று விட்டால் சட்டசபையிலோ நாடாளுமன்றத்திலோ அந்த கட்சி என்ன ஆணையிடுகிறதோ, அந்த கட்சியினுடைய கொறடா என்ன சொல்கிறாரோ அதைத்தான் பேச முடியும். இல்லை என்றால்
உங்களை கட்சியிலிருந்து நீக்கலாம். நீங்க பேச முடியாது. இனி திமுகவுக்கு அடிமை. இப்ப நீங்க ஏற்கனவே அடிமையா தான் இருக்கீங்க. இப்ப உங்க வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அப்படியே நீங்க சொல்ற மாதிரி வெற்றி பெற்றாலும் அவர் சுதந்திரமாக செயல்பட முடியாது. திமுகவுக்கு அடிமையா தான் இருப்பார். ஏன்னா உதயசூரிய சின்னத்திலிருந்து ஜெயிக்கிறார். இப்ப திருமாவளவன் மாதிரி பானை சின்னத்திலேயோ வைகோபாலன் சொல்ற குமாரன் திருச்சியில போட்டியிடுறாங்க துறை வைகோ அவர் தீப்பெட்டி சின்னம். அவங்க சுதந்திரம் அவங்களுடைய கட்சி சார்பில் பேசலாம். நீங்க பேச முடியாது. இப்ப நீங்க கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியுடைய பொதுச் செயலாளர் கிடையாது. வி.எஸ். மாதேஸ்வரன் கொங்கு நாடு மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் கிடையாது. அவர் திமுகவுடைய வேட்பாளர். உதயசூரியன் சின்னத்தில் போட்டுக்கிறார். எப்படி போய் பேசுவீங்க? எனவே ஒருபோதும் உங்களுடைய திட்டங்கள் இங்கே எடுபடாது. நான் பலமுறை சொன்னேன், நேருக்கு நேர் நீங்க விவாதிக்க தயாரா? நீங்க என்னென்ன பண்ணுகிறது அல்லாதோட ஒரு கொடுமை. ஒரு விவசாயி கடந்த ஆட்சியில் 8 வழிச்சாலை வேண்டாம் என்று சேலத்தில் போராட்டம் நடத்தினான். அருள் சமூக செயற்பாட்டாளர் விவசாயி. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து 8 வழிச்சாலையை விளைநிலங்களை அழித்து எங்களுக்கு சாலை தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் நடத்தினார். அந்த போராட்டத்தில் அருள் என்பவர் அவரோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார். இந்த ஆட்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா என்ற ஊரில் சிப்காட் விரிவாக்க பணிக்காக 3000 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்படுகின்றன. அதை எதிர்த்து இந்த அருளும் போராடுறார். அவரோடு சேர்ந்து போராடிய 14 பேரை நீங்க இரவோடு இரவா கைது செய்து வழக்கு போட்டீங்களே. ஏவா வேலு சொல்கிறார் அவருடைய அமைச்சர், சிப்காட் என்ன கடலுக்குள் அமைக்க முடியுமா, வானத்தில் அமைக்க முடியுமா? நிலங்களை கையகப்படுத்த அமைக்கின்றாரே. ஒரு விளைநிலங்களை கையகப்படுத்த வேண்டாம் என்று ஜனநாயக ரீதியில் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அத்தனை கட்சி தலைவர்களும் சமூக செயற்பாட்டாளர்களும் குரல் கொடுத்தானே. குரலுக்கு அடிபணிந்து போராட்டம் நடக்குகின்றவுடன் முதல்வர் அனைவரையும் விடுதலை செய்தார். அருளை மட்டும் குன்ற சட்டத்தை போட்டார் விவசாயி. ஈஸ்வரன் அவர்களே, மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், அந்த அருளை வெளியில் கொண்டு வர என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? எங்காவது போராட்டம் நடத்தினீர்களா? கண்டன கூட்டம் நடத்தினீர்களா? சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்தீர்களா? இல்ல முதல்வர் வீட்டில் அருகே உட்கார்ந்து உண்ணாவிரதம் உட்கார்ந்தீர்களா? நீங்கள் எல்லாம் ஒரு கொங்கு நாடு மக்கள் கட்சி விவசாயி என்று சொல்ல வெட்கமாக இருக்கிறது. நீதிமன்றத்துக்கு சென்றுதான் அவர் மீது பொய் வழக்கு போடப்பட்டிருந்தது, குற்ற சட்டம் ரத்து செய்யப்பட்டது. நீதிமன்ற தலையீடுல அவன் லைஃபே போயிருக்கும். ஒரு விவசாயியை காப்பாற்ற உங்களால முடியல, நீங்க இந்த மக்களை காப்பாற்ற போறீங்க. வாங்க பதில் சொல்லுங்க. இந்த அருமை செய்து பதில் சொல்லுங்க பாக்குறேன். எனவே வாக்காளர் பெருமக்களே, ஒரு பக்கம் உதயசூரியன் சின்னம், இன்னொரு பக்கம் நான் கொங்கு நாடு மக்கள் கட்சியை சேர்ந்தவன், கொங்கு சமுதாயத்திற்காக பாடுபடுகிறேன் என்று உங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். போலிகளை நம்ப வேண்டாம். உங்களுடைய வாக்கு விலை மதிப்பில்லாத வாக்கு. தயவு செய்து நான் ஏதோ இந்த காணொலியில் பேசுறேன், சிந்தித்து பாருங்கள். நான் பேசுவதில் உண்மை இருக்கிறதா இல்லையா என்று சிந்தித்து பாருங்கள். அதாவது இந்த சிப்காட் 58 கட்ட போராட்ட விவசாய முன்னேற்ற கழகம் சிப்காட் எதிர்ப்பு குழு சேர்ந்து போராடி இருக்காங்க. எப்பொழுதா வந்தார் ஈஸ்வரன் அவர்கள்? போராட்டத்தில் கலந்து கொண்டாரா? இன்னும் சொல்ல போனா பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், நாங்கள் கலெக்டர் ஆபீஸ் போராட்டம் நடத்திட்டு வெளியிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு இருக்கோம், எங்களை பார்த்து விட்டு வாகனத்தை திருப்பி போராட்டத்தில் கலந்து விவசாயியோடு நான் இருப்பேன் என்று கலந்து கொண்டார். அவர் தலைவர். நீங்க விவசாயி சொல்லிக்கிறீங்களே. ஏன் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் 250க்கும் மேற்பட்ட விவசாயிகள் எங்கள் விளைநிலங்களை நான் ஒருபோதும் சிப்காட் தொழிற்பேட்டை அமைய கொடுக்க மாட்டோம் என்று பிரமாண பத்திரம் 20 ரூபாய் பத்திரத்தில் அடிச்சு நோட்டு பேப்பரில் சைன் வாங்கி போய் 250 பேர் அனைவரும் தனித்தனியாக நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினோமே. ஆதரவு தெரிவித்தீர்களா? அறிக்கை கொடுத்தீர்களா? கலந்து கொண்டிருப்பீர்களா? சொல்லுங்கள். மேலும் நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா PACL என்ற ஒரு நிதி நிறுவனம் ராஜஸ்தான்ல துவங்கப்பட்டது. அந்த நிதி நிறுவனம் நாடு முழுவதும் 23 மாநிலங்களில்
193 மாவட்டங்களில் செயல்பட்டு அந்த நிறுவனம் துவங்க நோக்கமே எங்கள் நிறுவனத்தில் முதலீடு செய்தால் உங்களுக்காக நிலம் வாங்கி கொடுப்போம், நிலம் வேண்டாம் என்ற பட்சத்தில் உங்களுக்கு 5 வருடத்துக்கு ஒரு முறை முதலீட்டு பணத்துடன் வட்டியும் சேர்த்து வழங்கப்படும். அதே மாதிரி 3 தவணை கொடுத்துட்டாங்க. முறையா செயல்பட்டு இருந்த நிறுவனம் செபி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு 2/2/2016 அந்த நிதி நிறுவனம் செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனா அதே சமயத்தில் முதலீட்டாளர்களுக்கு, ஏன்னா முதலீடு பண்ணது கூட பெரும்பாலும் ஏழை கூலி தொழில விவசாய குடும்பத்தினர், அவங்களுக்கு பணம் போய் சேர்ந்துக்கிறதுக்கு ஆரம் லோதா கமிட்டி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமை அமைச்சு 6 மாத காலத்தில் பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு உத்தரவிட்டாங்க. இதுல எவன்னா நாடு முழுவதும் 5,85,00,000 பேர் 49,100 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் 1 கோடி முதலீட்டாளர்கள் 10,000 கோடி வரை முதலீடு செய்துள்ளார்கள். இந்த முதலீட்டாளர்கள் இந்த முதலீட்டு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டி பல்வேறு அறவழி போராட்டம் விவசாய முன்னேற்ற கழகத்துடன் சேர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதை எப்பொழுதாவது சட்டமன்றத்தில் பேசியிருப்பீர்களா? முதல்வர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருப்பீர்களா? மாண்புமிகு பாரதத்துடைய பிரதமர் கவனத்துக்கு சின்ராஜ் அவர் கொண்டிருப்பாரா? 1 கோடி விவசாய குடும்பத்தினுடைய பிரச்சனை, 10,000 கோடி ரூபாய் முதலீட்டு பிரச்சனை. நாங்கள் தீர்மானம் போட்டு இந்த பணத்தை திருப்பி கொடுக்க நடவடிக்கை எடுக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு சொன்னோமே. இதுவரைக்கும் முதல்வர் நாலேஜுக்கு போகலையா? தெரிவிக்கவில்லையா? சின்ராஜ் அவர்கள் சொல்றாரு, நான் சிறப்பாக செயல்படுகிறேன், பாராளுமன்றத்தில் பல கேள்வி எழுப்பியுள்ளேன், விவசாயிகளுக்காக போராடியுள்ளேன். என்ன செஞ்சீங்க? 1 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளான், வாழ்வாதாரம் இழந்துள்ளான். இதுவரை பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேசியிருப்பீர்களா? கேள்வி எழுப்பியிருப்பீர்களா? பத்திரிகை ஊடகத்துறை மூலம் கண்டனம் தெரிவித்திருப்பீர்களா? எதற்கு ஓட்டு கேட்கிறீர்கள்? சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பு நண்பர்களே. அதாவது இந்த விஷயத்தில் எந்த கட்சியுமே கண்டுக்கலைங்களே, அதில் நான் தெளிவா சொல்றோம். அதனாலதான் நாங்க மாநிலம் பூரா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையுமே இந்த பிஎஸ்எல் பணம் வராதனால 1 கோடி முதலீட்டாளர் குடும்பத்தினர்கள் ஒட்டுமொத்தமாக நோட்டாக வாக்களிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், நீங்க என்ன முடிவெடுத்தீங்க? சிறப்பாக செயல்பட்டு கொண்டு எம்பின்னு சொல்றீங்களே, நேற்று காலைக்கதில் போட்டிருக்கானே படுமோசம் உங்க செயல்பாடு 39%. எப்படி இருப்பீர்கள்? மொத்தத்தில் ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ இருவருடைய செயல்பாடே சரியில்லை. இன்னொரு எம்பி கொண்டாந்து என்ன சந்திக்க நாங்க சாதிக்க போறோம் சொல்லுங்க. மேலும் இந்த கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய சின்ராஜ் அவர்களும், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமாகிய ராஜேஷ்குமார் அவர்களும் என் மேல ஒருத்தர் எங்க ஊர்ல எனக்கு வேண்டாத சில நபர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒருமுந்தூர் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்திற்கு சொந்தமான தேக்கு மரத்தை வெட்டிட்டான் புகார் கொடுத்தாரு. அது என்னன்னு கூட தெரியாம பொய் கேஸ்ன்னு தெரியாம அந்த கேஸில் அழுத்தம் கொடுத்து என் மீது வழக்கு பதிவு செய்து கைது நடவடிக்கை வரைக்கும் கொண்டு போனீங்களே, அது எந்த வகையில நியாயம்? ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு தனிப்பட்ட நபர் மீது ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டு வந்தா என்ன ஏதுன்னு ஒரு விசாரிக்கணும். உடனடியாக காவல்துறை கூப்பிடுறீங்க, மாவட்ட ஆட்சியரை கூப்பிடுறீங்க, கூட்டுறவுத்துறை கூப்பிடுறீங்க, செல்லராஜாமணியை கைது செய்தாக வேண்டும், நீங்க வழக்கு போட்டீங்க, கைது செய்தீங்க, எல்லாமே பண்ணீங்க. அந்த அக்கறை பொது சொத்துக்களை நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா மருவூர்பட்டி பஞ்சாயத்தில் செல்லியாய்பாளையம் என்ற ஊர்ல ஏரியில 4000 லோடு ஏரி மண்ணை வெட்டி எடுத்துக்கிட்டு போனானே கனிமவளத்துறை அனுமதி இல்லாமல். அதாவது உங்க கூட்டணி கட்சி தலைமை ஏற்கின்ற கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் KN ராஜேஷ்குமாருடைய ஆதரவோடு வெட்டி எடுத்துட்டு போனாங்கல்ல, அதன் மீது மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு புகார் கொடுத்து பத்திரிகைலாம் கொடுத்தோம். இது மேலதான் நடவடிக்கை எடுத்தீங்களா? பாராளுமன்ற உறுப்பினர் என் கவனத்திற்கு வந்தால் எதையும் விட மாட்டேன். அரசு சொத்து 4000 லோடு போச்சே,
அது மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? அழுத்தம் கொடுத்தீங்களா? உங்க செயல்பாடு என்னங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது KN ராஜேஷ்குமார் ஓப்பனா பேசினாரே, காணொலியில நேற்று நான் வெளியிட்டேன். எல்லா மாவட்டத்திலும் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் கம்பெனிக்காரர்கிட்ட கொடுத்துட்டு மண்ணள்ளிக்கு சொல்லி பணம் வாங்கிட்டாங்க. நான் ஒரு மாவட்ட செயலாளர் மட்டும்தான். அது சொல்ல போனா முன்னாள் MLA ராமசாமி மண்ணள்ளிக்கிட்டு இருந்தாரு. அவரை கூட நான் நிறுத்திட்டு கட்சிக்காரங்க கூட மண்ணள்ளிக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஓப்பனா பேட்டி கொடுக்குறாரு. இது அத்தனை முதலி வாட்ஸ்அப் குரூப்ல வந்தது. என் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட காவல்துறையில புகார் கொடுத்து ஒரு MP-யை கனிம வளத்தை கொள்ளையடிக்க சொல்றாருன்னு சொல்லி நடவடிக்கை எடுத்தீங்களா? நாமக்கல்லுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் ராஜேஷ்குமார் சொல்றார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி மண்ணள்ளி திட்டத்தை கொண்டு நிறுத்திட்டு கட்சிக்காரங்களை எல்லாம் அள்ளிக்கிட்டு போக சொல்றாரு. அப்ப முன்னாள் MLA மண்ணை திருடிக்கிட்டு இருந்திருக்கார். உங்க ஒப்புதல் மூலம் தான், நான் சொல்ல, உங்க வாக்கு மூலம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இந்த கட்சியோட கூட்டணி வச்சதுன்னா கொங்குநாடு மக்கள் கட்சி உங்களுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். மக்களை சந்திக்கிறப்ப நான் கேட்டது பதில் சொல்லுங்க. சிப்காட்டு, கனிமவள கொள்ள, மண்ணு கொள்ள, பொய் வழக்கு போடுறது, இதெல்லாம் பதில் சொல்லுங்க. அதாவது ஒட்டு மொத்தமா நாமக்கல் மாவட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று நேருக்கு நேர் வாதிக்க தயார் பலமுறை கேட்டேன். இல்லையே. இப்ப பிரச்சாரத்தில் சொல்லுங்க, ராஜேஷ்குமார் மண்ணள்ளிட்டு போன கட்சிக்காரங்களுக்கு சொன்னதெல்லாம் நல்லது, நியாயமானது. கட்சிக்காரங்களை கனிமவளத்தை திருடி பொழைக்க சொன்னாரு, அதனால அந்த கட்சியோட கூட்டணியா இருக்கும், அதனால அந்த கட்சியில கூட்டணிய வேட்பாளரா மாதேஸ்வரன் நிறுத்தி இருக்கிறோம், மக்களை சந்திக்கிறோம், ஓட்டு போடுதுன்னு கேளுங்க. சொல்ல முடியுமா? எனவே கனிமவள கொள்ளைக்கும் அத்தனை திருட்டுக்கும் விஞ்ஞான ரீதியில் செய்கின்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க, நேற்றிலிருந்து தொகுதி முழுவதும் வாக்காளருக்கு ஒவ்வொருத்தருக்கும் 300 ரூபாய் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கின்றாங்க. நீங்க 3000 ரூபாய் கொடுத்தா கூட மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட போறதில்லை. ஏன்னா உங்களுடைய கடந்த கால செயல்பாடு 3 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம்? உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதுதான் உங்களுக்கு மைனஸ். நீங்க ஒரு தனி சின்னம் வாங்கி நின்றீங்கன்னா கண்டிப்பா பெரும்பாலானோர் ஆதரித்திருப்பார்கள். சேரக்கூடாத கட்சி, நிற்கக்கூடாத சின்னம் உதயசூரியன், அதுல நின்னீங்கல்ல, அந்த அவங்க மேல இருக்க வெறுப்பு உங்க மேல விழும். இதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பா கடந்த 10 ஆண்டுகளாக SPL 31 ஒருவுந்து நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக பதவி வகித்தேன். நான் பதவி வகித்த இந்த 10 ஆண்டு காலத்தில் அந்த நீரேற்று பாசன சங்கம் எவ்வாறு சிறப்பாக செயல்பட்டு என்பதை வாங்க விருப்பம்னா MP அவர்களை சின்ராஜ் எங்க ஊர்ல கூட்டத்தை போடுறேன், விவசாயிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. யாரோ ஒருத்தர் எனக்கு பிடிக்காத கொடுக்குற கேஸை வச்சுக்கிட்டு என்ன கொண்டு உள்ள வச்சீங்கல்ல, நானா ஆயுள் முழுதும் உள்ள இருந்தா சிறைச்சாலை பார்த்து பயந்துருவனா? அதாவது 3 ஆண்டு காலம் தொடர்ந்து கூட்டுறவுத்துறையில் சிறந்த செயல்பாட்டுக்காக ஒருவுந்து நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் அவார்டு வாங்கி இருக்குது. இது உங்களுக்கு தெரியுமா? நான் கடந்த 5 ஆண்டு காலம் ஒருவுந்து ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்தப்பதான் ஒருவுந்து ஊராட்சி பூரா பசுமையா 2000க்கும் மேற்பட்ட மரங்களை நட்டு எப்படி இருக்குன்னு வந்து பாக்குறேன். ஏன்னா நீங்க ஓட்டு வாங்கி போனவரும் சரியே, ஒருவுந்தூர் எங்க இருக்குன்னு உங்க MP தெரியுமா? சின்ராஜுக்கு வாக்காளருக்கு நன்றி சொல்ல வந்திருப்பாரா? அரசாங்கத்தினுடைய திட்டம், குறிப்பா சொல்ல போனா சின்ராஜ் MP அவருடைய தொகுதி மேம்பாட்டு திட்டத்தில் இதுவரைக்கும் 100 ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பீங்களா ஒருவுந்தூர் ஊராட்சிக்கு? ஏன்னா நான் சார்ந்த ஊராட்சினால ஒரு சாம்பிளுக்கு சொல்றேன் உங்களுக்கு. இது மாதிரிதான் தொகுதி முழுவதும் பெருக்கார சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ராமலிங்கம் இந்த ஒருவுந்தூர் ஊராட்சிக்கு இதுவரைக்கும் அவர் செய்த பணிகள் என்னன்னு சொல்ல தயாரா? விவாதிக்க தயாரா? இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? உங்க தொகுதி மேம்பாட்டு நிதி கொடுத்திருக்கீங்களா? எதுக்காக ஃபண்டு கொடுத்திருப்பீங்களா? எத்தனை லெட்டர் கொடுத்திருப்போம்? எதுவுமே செய்யலையே. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். ஏன்னா நான் இருக்க ஊராட்சினால அதை சொல்ல வரேன். எதுவுமே இந்த 3 ஆண்டு காலத்தில் செய்யவில்லை.
கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள். விவசாயம் விவசாயம் பேசுறீங்களே, கடந்த ஆட்சியில் பொங்கலுக்கு 2500 ரூபாய் பொங்கல் பரிசா கொடுத்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப உங்க கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொன்னார்? ஏன் 5000 வழங்கக்கூடாது என்று கேட்டார். நீங்க இப்ப 5000 கொடுத்துட்டாரா? இந்த 2500 கொடுத்தாரா? 1000 கொடுத்தார். சட்டசபையில் கேள்வி எழுப்பி இருப்பீரா? பேசி இருப்பீரா? நீங்கள் சொல்வதொன்று செய்வதொன்று, நான் கூட்டணி முறித்துக் கொண்டு வெளியே வருகிறேன் என்று சொல்லி இருப்பீர்களா? நியாய விலைக்கடை தமிழகம் முழுவதும் விவசாயிகள், தென்னை விவசாயிகள் புலம்புறான், கொப்பரை தேங்காய் விலை இல்லை என்று. கொப்பரை தேங்காய் அரசே கொள்முதல் செய்து பாமாயில் இறக்குமதிக்கு தடை விதித்து தென்னை மர விவசாயி நலன் காப்பதற்காக அனைத்து நியாய விலைக்கடைகளிலும் தேங்காய் எண்ணெய் விற்பதற்கு நடவடிக்கை என்று ஒரு விவசாயி போராடி கொண்டிருப்பானே, அதுக்காக சட்டசபையில் குரல் கொடுத்தீரா? நிறைவேற்றினீர்களா? எண்ணி பார்க்க வேண்டும். நீங்க எந்த திட்டத்தையுமே, காரணம் நீங்க உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று விட்டீர்கள். உதயசூரியன் சின்னத்தில் நின்றதால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்கிறதோ அதைத்தான் நீங்க பேச முடியும். சட்டமன்றத்தில் சுயமாக உங்களால் பேச முடியாது. டாஸ்மார்க் இந்த கல்விறக்க தலைவர் நல்லுச்சாமி தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் போராடிட்டு இருக்காரு. வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு. இந்த டாஸ்மார்க் எல்லாமே தடை விதித்து பனை தென்னை விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்க கல்லை உணவுப் பொருளாக அறிவித்து கல்லிறக்க அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்தீர்களா? சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருப்பீர்களா? எல்லாமே ஒரு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி விவசாயிகளுக்காக என்பதை போர்வையில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக விவசாயிகளுடைய நலனை புறம் அடகு வைத்து விட்டீர்கள். காரணம், நீங்க திமுக கட்சியில் செஞ்ச ஒரே மைனஸ், உதயசூரியன் சின்னத்தில் நின்றதால் உங்களால் பேச முடியவில்லை. பேசினால் கட்சி விட்டு நீக்கப்படுவீர்கள், எம்எல்ஏ தகுதி இழப்பீர்கள், அந்த பதவி காப்பாத்திக்கணும்ல. அதனால நீங்க இந்த திமுகவை தூக்கி பிடிச்சிட்டு சொத்தெல்லாம் நீங்க நிறுத்திக்க. இந்த கட்சியை கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கஷ்டப்பட்டு நல்லதாக கடத்த வளர்த்துனீங்க, கொண்டுகிட்டு வந்தீங்க, அதை நான் பாராட்டுறேன். ஆனா நீங்களே அதை அழித்து விட வேண்டாம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்ப நீங்க உதயசூரியன் நின்னீங்களோ அன்னைக்கே உங்களுடைய சுயமரியாதையை இழந்து விட்டீர்கள். பொதுச் செயலாளர் என்ற தார்மீக உரிமையை இழந்து விட்டீர்கள். தயவு செய்து சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பலகாலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எல்லா நேரமும் ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு ஏன்னா வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு, பேஸ்புக் வந்துருச்சு, எல்லாத்தோடைய செயல்பாட்டை வாக்காளர் மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார், உற்று நோக்கி கொண்டிருக்கார், சிந்தித்துத்தான் வாக்களிப்பான். எனவே அன்பு நண்பர்களே, நீங்கள் வாக்கு அளிக்க கூடாத சின்னம் உதயசூரியன் சின்னம், நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன் சின்னம், நீங்கள் புறக்கணிக்க வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, திராவிட மாடல் ஆட்சி. தயவு செய்து சிந்திப்பீர், வாக்களிப்பீர். நன்றி, வணக்கம்.